Hi all, welcome to Priya Home Kitchen. Today chapati and காளான் கிரேவி தான். ஸோ காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காளானை வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி, ஒரு பெரிய ஆனியன், 2 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு 15 முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நம்ம எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 10 மிளகு, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ரா தக்காளி. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த 10 முந்திரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காளானை ஃபஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு காளானை ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ காளானை நம்ம நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மசாலாங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம், காஷ்மீர் சில்லி கொஞ்சம், எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், கரம் மசாலா. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காளானை ஆட் பண்ணிக்கலாம். காளானை ஆட் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா 10 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஃபைனலாக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.